ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு ஒரு ஃபர்னிச்சர் உருவாக்கினாங்க. அங்க கேஎன்ஆர், அன்பில் மகேஷ் இவங்களே திருச்சி சிவாவே சேர மாட்டாங்க. ஒரு தொகுதியிலேயே 4 அணி. இதுல ஓரணியில் தமிழ்நாடுன்றாங்க. அப்புறம் என்னடா நீங்க ரேடியோ, டிவி எதை போட்டாலும் அதுல வந்து இது மாதிரி விதவிதமா வருவாங்க. இது எல்லாமே விஜய் சார் ஏதாவது ஒண்ணு பண்ண போறாரு என்பதை முன்கூட்டி கணித்து அவர்கள் செயல்படுவது தான். அதனால நீங்க கணிப்பதை தாண்டி அவர் ஒண்ணு பண்ணுவார். அதுல அவர் பொலிட்டிக்கல் மாஸ்டர் அவரு. மக்கள சந்திக்கணும், மக்களோட நிக்கணும், மக்களோடு சேர்ந்து நாங்க பேசக்கூடிய பிரச்சனைகள் மக்களுக்கும், மக்கள் மீதான ஒரு ஒரு மக்கள் நம்பிக்கை எங்கள் மீதும், எங்களை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் பார்க்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அவர்களுடைய நிரந்தர தீர்வு எப்படி கொண்டு வரலான்ற அந்த டைனமிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆக போகுது. இன்னும் தொட்டு விடும் தூரம் தானே. அதனால நடக்கும்போது பேசுவோம். களத்துக்கு வரமாட்டாரு அப்படிங்கிறது பெரிய விமர்சனமா இருந்தது. வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னொரு பெரிய விமர்சனம், மீடியாவை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. வி ஆர் வெயிட்டிங். எப்போ வர சந்திக்க போறாரு எங்களெல்லாம்? கட்டாயமா சந்திக்க தான் போறாரு. அது சந்திக்கிறாருன்னா ஒரு பர்பஸ் வச்சு நீட்டா சந்திப்பார். ஏற்கனவே பலமுறை சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு சமூக சேவகராக, திரை நட்சத்திரமாக சந்தித்திருப்பாரு. ஏன் இப்போ கோயம்புத்தூர் போகும்போது கூட நாங்க ப்ரிப்பேர்டாவே இல்ல, திடீர்னு மக்கள் ரோட் ஷோ பண்ணிட்டாங்க, அதை கூட அவாய்ட் பண்ணுங்க, பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு சந்திச்சாருங்க. இப்போ நரேந்திர மோடியை யாருமே வந்து 10 ஆண்டுகளை தாண்டிடுச்சு, ஏன் பிரஸ்ஸை ப்ராப்பரா வாரம் சந்திக்கிறேன்னு சொல்லி நீங்க சந்திக்கலன்னு கேட்கல. இல்ல அது அவர் மேல கேட்கலன்னு சொல்ல முடியாது. பெரிய விமர்சனம் தான். மீடியா சந்திக்காமலே பிரதமரா சரி சந்திக்கிறோம். அங்க கேட்கிற கேள்விகள் இருக்குல்ல, ராஜ்மோகனை பத்திரிகையாளர் சந்தித்தால் கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்க பட்டியல் போடுங்க. நானே கூட ஒரு புக்கை எழுதி தரேன். முக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது என்ன கேட்கிறாங்க, ஊட்டியில குளிர் எப்படி இருக்கிறது இந்த வாட்டி? அவர் என்ன வெதர்மேனா, சீஃப் மினிஸ்டரா? எப்பேற்பட்ட தலைவர், அவரை போய் இப்படி நீங்க பண்ணலாமா? அதெல்லாம் உங்க மூலமா நம்மளுடைய சக தோழர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட கேட்கிறேன். அதெல்லாம் கட்டாயமா நம்மள வந்து மீடியாவில் சந்திக்க போறோம். அந்த நாள் வரும், அந்த நாள் நானும் காத்திருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இப்போ ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்க்கும்போது ஒரு 4 நல்ல கேள்வி கேளுங்க. அதை விட்டு ஊட்டியில் மழை வருமா, கொடைக்கானல்ல கொய்யாப்பழம் வருமா, இதை போன்ற கேள்விகள் எல்லாம் தாண்டி, செட்டப் கேள்விகளை தாண்டி நல்ல கேள்விகளை கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன்.